போயிட்டு வாப்பா காலேஜி, போயிட்டு வாப்பா காலேஜி, கட்டுன்னு வாப்பா காலேஜி. இப்போ இந்த மோனோலாக்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பானா, இனிமேட் நான் வேற பாத்துல போறேன், நீ வேற பாத்துல போ, நம்ம வந்து சந்திக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன ஷார்ட் வரும்னா, சில மாதங்கள் பிறகு இவங்க சந்திக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஒரு ஷார்ட் வச்சிருப்போம். அதே மாதிரி பஸ் ரொம்ப க்ரௌடா இருக்கும். அனிதா வந்து அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஏறுவா, இவன் பேக்ல நின்றுருப்பான். அவள் அப்படியே கூடலேருந்து அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து இவன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி வரும். அப்போ ரெண்டு பேருமே தெரியாது அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ அப்படியே கூட்ட நெரிசல் ரெண்டு பேர் பக்கத்தில் வருவது ஒரு சடனாக ஒரு பிரேக் அடிக்கும். அப்போ வந்து அனிதா வந்து என்ன பண்ணுவா, அவன் சட்டில் மேலே கைப்பான், பிடிச்சி இழுத்து ஏற்றுருவான். அப்போ தான் அவளுக்கு ரேஸ் ஆகும். ஓகே, அந்த மொமெண்ட்ல வந்து அவன் இன்டென்ஷனாக பண்ணல, இந்த மாதிரி பிரேக் அடிச்சனால தான் நம்ம கை வச்சிட்டா அப்படின்ற மாதிரி. இதை வந்து லட்சுமி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன பண்றாங்க. ஏன்னா அந்த அந்த என்விரான்மெண்ட், அந்த பஸ்ன்ற சிச்சுவேஷன் அவ்வளவு கிரௌடடா இருக்கும். அவங்க நினைக்கலனாலுமே அதை உரசுறதோ இல்ல தள்ளுறதோன்றது இருக்கு. கதிர அதை அவாய்ட் பண்ணுவான், திரும்பி நின்னுடுவான். ஆமா ஆமா, பேக் வச்சு இது பண்ணுவான். ஆனா அப்பயுமே வந்து அவனை தடுக்க முடியாத சூழ்நிலை வந்து அப்படியே போட்டு அமுக்குவாங்க. லட்சுமி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயந்துரும், ஐயோ மடி ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிரேக் அடிச்சு அனிதா பிடிச்சானே, ஓகே இது ஏதோ ஃபன் தான் இது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து இவன் அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் கிரௌட நோத்திட்டு வருவான். இந்த சீன்ல வந்து என்னன்னா, இவ ஃப்ரண்ட்ல இருந்து இவள ஏதோ கிரௌட் வந்து இவ வருவா. அது வந்து அந்த சீன் பேரலல்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு அனிதாவோட சீன்ற பார்வை வந்துட்டு அப்படியே டோட்டலா அப்படியே காணாம போயிடும். ஸோ கதிர் அவங்க அம்மா வந்து இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஊருக்கு போறோம். இல்ல அனிதா அவங்க அம்மா, கதிர அம்மா அனிதா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. கதிரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கதையை பார்த்துட்டா இப்போ கதையை மாறிடுச்சு. இப்போ அனிதா தான் வந்து அப்யூசிவ்ல இருக்கா, கதிரை போட்டு ஷாட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு கதையே. அந்த பஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அனிதா அவங்க அம்மா வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னு நீங்க பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அனிதாக்கு வந்து சமைக்கவே தரலன்னு சொல்லிட்டு கதிரோட தங்கச்சி வந்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கருக விட்டுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. நீ மாமா எங்க வீட்லயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து கதிரை வந்து அவங்க அப்பா வந்து இது பண்ணுவார், ரசிகப்படுத்துவார். அனிதா கிட்ட சொல்லி, எனக்கு தண்டை சொல்லுமா, இப்ப பாருங்க அவனுக்கு பாருங்க ஆம்லெட் வந்து தனியா வரும், சாப்பிடறதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாதுமா. அங்க பாரு, எந்த கவலை இல்லாம அவ எப்படி சாப்பிடுறாங்க. டிபிக்கல் டேட்ன்றது டிபிக்கல் மாம். நீ அதை யோசி, எவ்வளோ அவன் தண்டச்சோரா இருந்து வீட்டில் அவனை திட்டு வாங்கி இந்த சண்டையில இவங்க அம்மாவே இவனால அடி வாங்கினாலும் அவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆம்லெட் அவனுக்கு மட்டும் தனியாக. இது வந்து டிபிக்கல் மாம் வந்து இது பண்ணுறான். அந்த நைட் வந்து அனிதா வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறா. அதுக்கு வந்து கதிர் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அவள் சொல்கிறதெல்லாம் வந்து காலிங் பெல் அடிச்சு எழுப்புறான். போயிட்டு எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் அவள் வந்து டெஸ்ட் அவன் வந்து அவனை வச்சு விளாட்றா. நீ போய் எனக்கு டீன்னு சொல்லலை, டீன்னு கேட்குறான் அப்படின்றோட டீ வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் எனக்கு டீ பிடிக்காது, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வரா. நான் போகிறப்போ நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து அவளுக்கு தெரியுது இவன் வந்து இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்கு பண்ற? இவ்வளவு நடந்தும் நீ திருந்தல. இப்போ வந்து மறுநாள் தலைவன் டிஃபன் எடுத்துன்னு வருவான், அக்கா வேணான்ருவாங்க. வாழைப்பழம் அது ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். நீ 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிற, வெறும் வயிற்றுல போகிற, அட்லீஸ்ட் வாழைப்பழமா சாப்பிட்டு போன்றப்போ தலைவன் பிஜிஎம் குடி, அப்புறம் எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துருவேன். தலைவன் பிஜிஎம் அந்த இடத்துல வரும். அவள் வந்து அனிதா பாப்பா, என்னடா இவன் உண்மையிலே மாறிட்டான் போலக்குது அப்படின்ற மாதிரி அந்த சீலேருந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட், மச்சான் சொன்ன ரெஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு இது வருது அவன் மேலே. ஓகே, ஒரு நம்ம மேலே கன்சர்ன்டாக இருக்கான், இவன் நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கு இவனுக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பைக்கில் லேட் ஆகும், ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போனாவும் வேணும்னே அப்படி பின்னாடி போய் உட்காருவான். எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு இவன் வந்து வந்திருப்பா. அன்றைக்கி அவள் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து என்னென்னா, அந்த டெனிம் ஷர்ட்டும் டெனிம் பேண்ட்டும் வந்து போட்டிருப்பா. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இவனுக்கு தூக்கத்தில் எதுவும் தெரிஞ்சிருக்காது போல இருக்குது. காலங்காத்தால் தூங்கி எந்த நோட்டீஸ் பண்ணுறப்ப நான் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றப்ப, ஏன் இதெல்லாம் பண்ணுற திட்டிக்கிட்டு இருப்பா. புத்தியை காட்டிட்டேல, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, உடனே லவ் ஆரம்பிச்சிருவியே. இவன் அதெல்லாம் கேட்க மாட்டான், ஒரே இடத்துல சொல்லுவான், பேண்ட் ஷர்ட்லாம் ஏன் போடுற, சுடிதார் போடு, அதுவும் வெள்ளை சுடி, அதான் உனக்கு அழகு. ஏன் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போடுற? சுடிதார் தான் உனக்கு கரெக்ட், அதுவும் அந்த வெள்ளை சுடிதார்ல என்னமா இருப்ப தெரியுமா, வெள்ளை சுடி, அதான் உனக்கு அழகு அப்படின்னுவான். அதுக்கு நாங்கள் அப்புறம் வரோம். அது மாதிரி சொல்லிட்டு இது ஆமா இதெல்லாம் ஏன் நீ பண்ற போனப்போ அவன் பாட்டு கிளம்பி போயினே இருக்கிறான். போயிடுவான். நம்ம என்னடா போயிடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் போனோம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி. அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இவன் வந்து இறங்கி வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் எல்லாம் வந்து போட்டே இருப்பான். உனக்கு பயம் எங்க என்ன லவ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு இவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ரொம்ப அசிங்கப்பட்டு சிரிப்பா. உன் மூஞ்ச இன்னைக்கு நான் கண்ணாடியில பாத்திருக்கியா, வச்சிருப்பா, படிச்சு காட்டு அப்படி. சார்
நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? எங்க இந்த டெக்ஸ்ட் புக்கோட பேரை படி பாப்போம். அப்படியே உடஞ்சு போய் அழுவ ஆரம்பிச்சிருவான். அழுதுட்டு ஏன்டா இப்படி அசிங்கமா அழுவுற அப்படின்னப்ப இதை நீ வந்து நான் ஒரு 6 மாசம் முன்னாடி சுத்தினல, நீ அப்பயே சொல்லிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கேள்வியை வந்து எழுப்புறான். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நான் ஒரு 6 மாசமா உன் பின்னாடி சுத்துறேன்ல, உனக்கே தெரியும்ல. இந்த டைலாக் நான் பின்னாடி சுத்த ஆரம்பிச்ச அடுத்த நாளே வந்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல? அப்பா அவ என்ன மென்டாலிட்டில இருந்தா, யோதா உனக்கு எல்லாம் சொன்னாதான் தெரியுமாடா, உன்னை பாக்குறதுலே தெரியலடா உனக்கு, நீ ஒரு மட்டி அப்படின்ற மாதிரி பாக்குறதே உனக்கு சொன்னா இது பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு லாரியோ காரோ வந்து ஃபாஸ்டா வந்துரும். அனிதா வரும்போது அனிதாவை இப்படி பிடிச்சி இழுத்துருவான். லைக் அவனோட கேர் வந்து அங்கேயே வந்துரும். அனிதா பாத்துற மாட்டேன் அப்படின்னு ஒரு சீனே செம்ம கியூட்டா இருக்கும். இந்த பக்கம் வா காரு. அப்போ தலைவன் ஒரு டைலாக் சொல்லுவான், உன்னை பத்தி யார் யோசிச்சிருப்பா? உங்க வீட்டுல யோசிச்சிருப்பாங்களா? உங்க அம்மா யோசிச்சிருப்பாங்களா? உங்க அப்பா டெய்லி யோசிச்சுட்டே இருப்பாங்களா? நான் மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் உன்னை பத்தி. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த செகண்ட் உன்னை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? எப்பவுமே நான் மட்டும் தான். போய் உங்க அம்மா கிட்ட கேளு, உன்னை பத்தி எத்தனை வாட்டி இந்த நொடி இந்த செகண்ட் எத்தனை வாட்டி உங்க அம்மா உன்னை பத்தி நினைச்சிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்னடா இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்? இவ இதையும் போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேப்பா. காலையில இருந்து நீ என்ன எத்தனை வாட்டி நினைச்ச? அவங்க அம்மா வந்து என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வீட்டுல நீ மட்டும் பாக்குற, உங்க அப்பா இருக்கிறாரு, உங்க தம்பிக்கிறாங்க, இப்போ வட்டி கட்ட வேண்டியது எனக்காக. இப்பதான் அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க, எனக்காக நீ எப்படியாவது கிஷோர் கிட்ட இந்த மாசம் மட்டும் வட்டியை மட்டும் இது பண்ணிடுறேன் அப்படின்றப்போதான் அங்கதான் வந்து செலவு இருக்கு. இவ வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறான், அவங்க வந்து கிஷோர் கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. உன்னை பத்தி யாரையும் நினைச்சுட்டு இருக்கா, எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, நீ ப்ளீஸ் கொஞ்சம் கிஷோர் கிட்ட மட்டும் பேசி இது பண்ண. அனிதா ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ கிஷோருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாசமும் அவங்க அப்பாவே வட்டி கட்டுவாரான்னு அப்படியே ஜாலியா கேட்டு பாரு, கொஞ்சம் நிம்மதியாவாதே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ திரும்பினா ஜன்னல்ல பார்த்தா அங்க கதிர் உட்காந்துட்டு இருப்பான். அதுவும் இவருக்கு ரொம்ப மொத்த மாதிரி உட்காந்துருப்பான். ஆமா ஆமா, அங்கேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்பதான் இவளுக்கு இன்னுமே டைலாக் ஒரு பாட்டு வருது, கனா காடும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள். இந்த பாட்டு ஃபுல்லா இவங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அவங்க அப்பா அம்மா இவங்க பீச்சுக்கு போறாங்க, இவங்க அம்மாவும் இவன் வந்து படிக்கிறான், அவன் வந்து சொல்லித்தரா, அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுறான். அது என்ன அதுன்னு தெரியல, அதுவே போயிட்டாங்க. கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அங்கதான் வந்து எல்லாரும் ஒரு காலனியா இப்போதான் செட்டில் ஆகிறாங்க. இத்தனை ஒரு கிட்டத்தட்ட 1 year இல்லை 8 months ஆகுது இவங்க செட்டில் ஆகிற டைமுக்கு. செட்டில் ஆகுது, ஃப்ரெண்டா இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. இது பார், இது லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன், அவ்வளவுதான். இத சாக்கா வச்சுக்கிட்டு நீ கண்டபடி எல்லாம் நடந்துக்க கூடாது. முதல்ல ஒழுங்கா படி. டிகிரி முடிச்சனா அடுத்தது MBA 2 வருஷம். நானும் MSc படிக்க போறேன், இன்னொரு 2 வருஷம். அப்புறம் 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும். சோ ஒரு 4 years அப்படியே இருப்போம். நமக்குள்ள எந்த கான்டாக்ட்ஸும் வேண்டாம். 4 வருஷம் கழிச்சு உனக்கு என் மேல இதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா எங்க வீட்ல வந்து பேசு. வீட்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா பேசாம போயிடலாம். சப்போஸ் இந்த 4 yearsல உனக்கு வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சதுன்னு வெச்சுக்க, நீ அவ கூடவே போயிடலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நான் சொல்றது புரியுதா? இவன் போயிட்டு எக்ஸாம் எழுதுவான், எக்ஸாம் சரியா பண்ண மாட்டான், ரொம்ப மட்டியா வந்து எக்ஸாம் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்துருவான். குடிச்சிட்டு வந்துட்டு வந்து லாரியில போயிட்டு சாவ போயிடுவான். லக்ஷ்மி வந்து காப்பாத்திட்டு அனிதாவும் வந்துருவா. ஸோ இந்த இடம் தான் கதையோட டர்னிங் பாயிண்ட். அனிதா வரா, இவன் வந்து லாரியில சாக கிடக்குறான், அனிதா தான் பிடிச்சி எடுக்கிறான். அப்படிங்கிறான். அனிதா தான் வந்து பிடிச்சி காப்பாத்துறான். அவனை காப்பாத்திட்டு வா 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 எக்ஸாம்ல அப்படியே சாவணும், மேல ஏத்து. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அப்போ உனக்கு படிப்பு வராது. சிரிக்கிறான், சிரிக்கிறான். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது தெரியுமா கேட்பா. அதுக்கு வந்து லக்ஷ்மி சிரிக்கிறான். ஆமா ஆமா, அவசியம் தெரியாது அப்படின்றான். லக்ஷ்மி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே வராது, அவன் ஒரு மட்டி, எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாதா அப்படிமா. வண்டி திருடி மாட்டுறப்போ ஒரு ஸ்க்ரூ நட்டு கூட கழட்டாம இது பண்ணாம மாட்டுவான் பர்ஃபெக்டா. அதுவே அவன் நாங்க வண்டி திருடும் போது கண்டுபிடிச்சேன். மோட்டர் பைக்கை கழட்டி மாட்டுவான், அது கூட நாங்க திருடி விற்கும் போது தான் பார்த்தேன். அனிதா வந்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, சரி இவனுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனிதாவுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரோ யாரோ தெரியல, அந்த ஆட்டோமொபைல் ஷோரூம் வந்து ஹீரோ ஹோண்டா ஷோரூம் வந்து கூட்டின்னு போறான் கதிரை. சார் இவனுக்கு வந்து ஒரு ஹிடன் டேலண்ட் ஒன்று இருக்கு,
நீங்கள் வந்து உங்கள் பிரேக் டைமில் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவன் வந்து வண்டி டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுவான். அவனுக்கு ஏன்னா நீங்கள் தான் எல்லா என்ட்ரன்ஸும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். அனிதா வந்து ரெஃபர் பண்ணுறான் கதிரை. அன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னீங்கல்ல யங் டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. இவன் வந்து அந்த அங்கிள் கிட்ட போய் காட்டுவான், சார் இவன் வந்து நல்லா வேலையை காட்டுவான் சார். அவருக்கெல்லாம் இப்போ இவனை ஏமா இவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான், இவனே ஆமா சார் என்னை நம்புங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்றப்போ, சரி பிரேக் டைமில் மேபி நான் உனக்காக தரேன் அப்படின்றப்போ அவன் வந்து தலைவன் வைப்பான், அவனுக்கு போட்டுருவான். ஒண்ணுமே தெரியாது, கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே போயிடுவாங்க. பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சலசலப்பாயிரும் அந்த சிச்சுவேஷன். என்னடா இது என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்படியே என்னமோ பண்ணுவான், ஒன்றும் வரல அப்படி போட்டு போயிடுவான். திறந்து பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு சப்பாலும் ஒரு அரவணும். ஆமா அனிதா ஏய் ஏன் என்னாச்சு, ஏன் வரல? இல்ல எனக்கு வரல, விட்டு நான் போயிடுறேன் அப்படின்பா. போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அனிதா பேசினே இருக்கும்போது இவர் போயிட்டு உச்சா போய் நிற்பான். வெளில வந்தோடனே நிப்பான் இந்த மாதிரி, வாலிதா போலாம் எனக்கு எதுவும் வரல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ நான் வரல என்னால வர முடியாது. அந்த அது வந்து பாத்ரூமு, அது வந்து ஏதோ ஒரு இடம், என்ன இதுன்னு தெரியல. ஐ லவ் யூன்ட்டா அனிதா. ஐ லவ் யூ கதிர். எவ்வளவு நாள் வெயிட் பண்ண, இப்ப சொல்றேன் வீட்டுக்கு போ. ஐ லவ் யூ கதிர் அப்படின்ட்டா. இன்னும் ஒரு மாதிரி பாக்குறான், இன்னும் இந்த மாதிரி பொண்ணாட்டி உனக்கு வேணாமா? அவன் வந்து ஒரு எப்படி சொல்றது பிரேக் த்ரூ கொடுக்கணும் அந்த இடத்துல. அது வந்து அவனுக்கு வரல, அந்த டேலண்ட் இருக்கு, அது ஒரு புஷ் வந்து கொடுத்தாதான் இந்த இடத்துல வந்து அவன் வந்து வளருவான் அப்படின்னு அனிதாக்கு தெரிஞ்ச உடனே இப்போ நான் சொல்றேன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி, ஐ லவ் யூ கதிர் அப்படின்ன உடனே அப்போதான் அவனுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஹிட் ஆகும். மாதிரி உனக்கு பொண்டாட்டி வேணாமா, என்ன எப்படி நீ வச்சு காப்பாத்துவ அப்படின்னு கேட்டோன்னே எப்படி காப்பாத்துவனா? ஆமா பேச மாட்டான், போய் ஸ்பேர் பார்ட்டை கட்டுவான். சார் அனிதாவும் வெளில வந்துட்டு பேச மாட்டான். சார் அவன் இப்போ கட்டுவான், வேலை கொடுங்க அவ்வளவுதான். மிரட்டிட்டு அப்படியே சொல்லிட்டு லக்ஷ்மி இதுக்கப்புறம் பாத்துப்பான், நம்ம போலாம் வா. பாரு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணாமா? கிஷோர் தான் இல்ல அனிதா. ஐ லவ் யூ கதிர். என்ன வச்சு நீ எப்படி காப்பாத்த போற? கட் பண்ணா தலைய வந்து எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுக்கிட்டு இருப்பான். டீ கடையில பார்ட்டி. அனிதா வந்து வருவா, என்ன வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைச்சேன், ஆனா வந்து பசங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டானுங்க அப்படின்வா. சரி உங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னியா அப்படின்வா. சி அந்த ஆள் கிட்ட எல்லாம் யார் சொல்லுவா, அவன் என்ன அந்த அடி அடிச்சான், அவங்க கிட்ட எல்லாம் போய் ஏன் சொல்லணும், பசங்கிட்ட ஃபிளாட் பார்க்க சொல்லியிருக்கேன், நான் தனியா போயிடுவேன் கிளம்பி. ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி கிளம்பி போக வேண்டியது தானே, நாக்கு பிடிங்கிற மாதிரி. இத்தனை நாள் வரைக்கும் வந்து வேலைன்னு ஒன்று கிடைக்கிற வரைக்கும், காசுன்னு சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்க கூட இருக்கிற, அவங்க தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து விட்டுட்டு போறேன்ற இந்த தாட்டோட ஒரு செகண்ட் கூட நீ என்கிட்ட வராத சொல்லிட்டு போயிட்டோன்னே. அனிதா எப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பணத்துக்காக இவளை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சில இடத்துல இருக்கும். அப்பயும் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து ட்ரீட் பண்ணுவா அம்மா அப்பாவை அப்படின்னு நினைக்கிறவ. ஆனா கதிர் வந்து அப்படி இல்லை, அப்பா அடிச்சுனாங்கிறான், அந்த ஏன் அடிக்கிறான்றது கூட புரியாம இருக்கிறவன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னால போயிட்டு மாதிரி முதல் தடவை அவங்க அப்பா கிட்ட இன்டராக்ட் பண்றான். செக் எடுத்துன்னு போய் நீட்டுறான், டிபிக்கல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எடுத்துன்னு போய் காட்டுறான், என்ன இதுன்றாரு, ஹீரோ ஹோண்டால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா. அப்ப படிக்க போறது இல்லையா, எடுப்பாரு படிப்பாரு, மெக்கானிக்கா. சரி கஷ்டப்பட்டு பிகாம்லாம் படிக்க வச்சு முன்னாடியே சொல்லியிருந்தா காலேஜுக்கு செலவு பண்ணாம இருந்திருப்பேன் அப்படின்ட்டு அந்த லெட்டரை இப்படி தூக்கி போடுவாரு, இப்படி அதாவது கேவலம் தூக்கி போடுவாரு, எடுத்துட்டு போ அப்படின்னு. இந்த அளவை முதல்லயே சொல்லியிருந்தா காலேஜ் அது இது நடிச்சிருக்க வேணாம்ல. அப்போ இவ்வளவு நாளும் நீ பாஸ் பண்ணுவ, நல்ல வேலைக்கு போவேன் நினைச்சவெல்லாம் மாட்டேன். எடுத்துட்டு போ. ஏன்பா இங்கே நிக்கிற போ அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாருன்னா, ஏன்டா இங்க நிக்கிற அப்படின்னு அவரு, ஏன்பா இங்கே நிக்கிற போ அப்படின்னு. அந்த வேர்ட்ல வந்து ஏன்டான்றது பையன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்றது வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. போப்பா ஏன் நிக்கிறேன். எங்க அப்பா கிட்ட சொன்னா திட்டுவான், அனிதா கிட்ட சொன்ன மாதிரி தான் அவங்க அப்பா சிங்கமா நடக்கிறது.
இதுக்கப்புறம் ஒரு சீன் நடக்கலாம், அவனுக்கு ரிலேஷன் வந்து இருக்காது. அவங்க அப்பா அம்மா இவனை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற எந்த இன்னைக்கும் மொட்டை மாடியில படுக்கிறவன் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்குள்ள படுக்கிறான். வீட்டுக்குள்ள தூங்குறான். தூங்குறப்போ நைட்டு செட்டப் அதே தான். இவன் சொன்ன மாதிரி அந்த கூல் கலர்ல வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா பெட்ரூம்குள்ள வந்து கதிர் வந்து தூங்கிதான் இருக்கான். இப்போ வந்துட்டு என்னன்னா இவன் தூங்கிட்டு இருக்கான். இவங்க வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு கான்வர்சேஷன் நடக்குது. இப்போ என்னன்னா நல்ல வேலையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா, ஆமா ஹீரோ ஹோண்டால கிடைக்கிறது பின்ன அவ்வளோ பெரிய வேலை, எத்தனை பேர் இது பண்றாங்க. அவங்க அம்மா கேக்குறாங்க, பின்ன எங்க பையனை நீங்க இப்படி திட்டுறீங்க, சாப்பிட கூட இல்ல, அவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லதா பேசலாம்ல அப்படின்னா அப்போ அவங்க அப்பா சொல்ற டைலாக் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிட்டன் சீன் இன் தமிழ் சினிமா நாங்க பார்த்த வரைக்கும். எங்களுக்கு என்ன பேச சொல்றேன்? இத்தனை நாள் திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்ப வேலை கிடைச்ச உடனே பாசமா பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான். காசுக்காக நம்ம அப்பா நடிக்கிறான், அதனால வந்து நான் எப்பயும் போல இருக்க மாதிரியே இருந்து இத வந்து கதிர் பேரலாம் கேட்டுட்டு இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது வந்து அவ்வளவு நாள் வந்து அவங்க அப்பா வந்து இவன் ஒண்ணுமே உருப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்த ஆளு, என்னடா என் பையன் வந்து ஹீரோட வேலை செய்யறான் அப்படின்ற ஒரு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ வந்து அவனை பார்த்து தோல்ல சுமக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இன்னைக்கு ஆர்டர் கையில கொடுத்த என்ன பார்த்தப்போ இனி எவனாவது கேட்பான், ஏன் உன் பையன் தண்டமா இருக்கான்னு. இன்னொன்னு அம்மா அப்பா கேட்பாங்க, பாரு எவ்வளவு பெருமை பாரு, பின்ன எனக்கு இல்லாம வேற யாரு. சரி நீங்க தூங்குங்க. எப்படி தூங்குறதா? என் பையன் ஹீரோ ஹோண்டால வேலை பார்க்கறான். பெருமைய பாரு. என்ன நான் இல்லாம வேற யாரு பெருமைப்படுவா? கேரக்டரா இருக்கு. அவங்க அப்பா அப்படி இருக்கான், பையன் எப்படி இருக்கான், 2 பேரும் சேஞ்ச் ஆற அந்த மீட் இருக்குல்ல. அப்பாவோட ஒரிஜினல் இன்டென்ஷன் பையனுக்கு தெரியுது, பையனோட பொட்டன்ஷியல் அப்பாவுக்கு தெரியுது. ஏன்னா எப்போ ஃபர்ஸ்ட் சீனு பால் வாங்கு தண்டசோறு அப்படின்ட்டு அவனை வந்து அடிச்சு எழுப்புற கேரக்டரா தான் வந்து கதிர் அவங்க அப்பா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பையன் ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டான், வேலைக்கு போயிட்டான்றப்ப கேள்வியே கிடையாது. மறுநாள் அவன் எழுந்து வருவான், அவங்க அப்பா கூடையில பால் பாக்கெட் நின்றுட்டே இருப்பாரு. அகைன் செல்வாவோட விஷுவல் ஸ்டோரி டயலாக் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, பிஜிஎம் அந்த பிஜிஎம் போவோம். எப்படின்னா இனி நான் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன், உன் ரெஸ்பான்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அப்படியே சேஞ்ச் ஆயிடும். இத்தனை வருஷமா ஊதாரியா சுத்திட்டு இருந்தவன், ஊர் பொறுக்கியா சுத்திட்டு இருந்தவன், எதுவுமே படிக்கல, வேலைக்கு போல, இவங்க அப்பா சொல்லி கேட்காதவன் அனிதா சொல்லி கேட்டான். அனிதா சொல்லி அதுதான் காதல். இதுக்கப்புறம் அனிதா சொல்றது மட்டும் தான் கேட்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹோண்டா வேலைக்கு போறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணி வந்து ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. மொட்டை மாடில தனியா உட்காந்துட்டு இருந்த கதிர் கூட அனிதா உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இவன் வந்து வேலையில கூட ஃபோன் கால் பண்ணி அனிதாக்கு பேசிட்டு இருப்பான். அந்த ரெஸ்பெக்ட் தாண்டி இப்போ அனிதாக்கு வந்து லவ் வருது, ஒரு அஷூரன்ஸ் வருது, இவன் நம்மளை பார்த்துப்பான்ற நம்பிக்கை வருது. வேலைக்கு போறான், சொல்றது கேட்கறான், வீட்டில் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறான், எதுவுமே பண்ணல. நடுவில் ஒரு ஷாட்ல கூட தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தம்ம தூக்கி போட்டுருவான். அனிதா கொடுப்பான், அந்த தம்ம தூக்கி போட்டுருவான். பரிசுத்த காதல் அப்படியே மாறுறான். அப்படியே கதிரு மார்க்க பாருங்களேன், எவ்வளோ அப்படியே பியூரா மாறுவான். அழகா இருப்பாங்க கதிர் அப்படியே. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, இந்த அப்பா சீன் தாண்டி பைக்கை வந்து ஷோரூம்ல இருந்து தள்ளிட்டே வருவான். தள்ளிட்டே வந்துட்டு அனிதா ஷோரூம்ல தள்ளிட்டே வர, நீ தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும். அனிதா வந்து கண் கலங்கிட்டு குட் லக் சூப்பர் அப்படின்னு பாருங்களேன். அடே என்ன அவ வாயாலே எவ்வளவு திட்டி இருப்பா கதிர, ஓட்டின்னு கூட வரல. ஆமா தள்ளிட்டே வர, ஷோரூம்ல இருந்து தள்ளிட்டே வர, நீ தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும்ன்றப்போ அவ பாக்குற கண் கூட அவளோட சேஞ்சு கதிர் வாழ்க்கையில என்ன உருவாக்கி இருக்கு அப்படின்றத ஒரு குழந்தை மாதிரி தான் வளர்த்துருக்கா. அவனை கிட்டத்தட்ட வந்து நிக்கிறான். அனிதா அனிதா ஆபீஸ்ல கொடுத்தாங்க, சேலரியில இருந்து கழிச்சுக்கு வாங்கலாம். நான் சம்பாதிச்சு முதல்ல வாங்கினது. நீ தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும்னு ஷோரூம்ல இருந்து தள்ளிட்டே வரேன். அவன் அந்த கண் கலங்கி சூப்பர் கதிர் அப்படின்ற ஒரு வார்த்தை தான், அதான் படம், அதான் 7 Rainbow Colony. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையை மாற்ற, அதெல்லாம் இல்லைங்க, இதுதாங்க வார்த்தை. அவ்வளோதான், இதுதான் அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பைக்கில் இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, படம் போவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஒரு நாள் வீட்டில் அவங்க வந்து அந்யோன்யமாக இருக்கிறப்போ டக்குன்னு எதுவும் மேட்டர்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்துருவாங்க. அனிதா அனிதா
யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் வந்து எப்படிலாம் பிரிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து பிரித்து விட்றாங்க. அனிதாவை அடிச்சு வீட்டில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. இது எதையுமே அவங்க அப்பாவுக்கு தெரியாம, ஏன்னா அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கனால மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து அவன் வீட்டில் தூக்கி போட்டு பாரு உன் புள்ள எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ சண்டை போடும் போது லிஸ்ட்டு வந்து எடுத்துட்டு வந்து இதை பாரு இதெல்லாம் என் பொண்ணு வந்து உன் பையன் கொடுத்துருக்கான் திருப்பி கொடுக்க சொல்லி இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து பேசுவாங்க. அப்போ வந்து சொல்லுவார் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி என் பையன் வந்து இது வரைக்கும் தண்டை சோறாக தான் சுற்றிட்டு இருந்தான், ஒரு 6 மாதம்தான் உங்கள் பொண்ணு கூட சுற்றினான், அவன் வாழ்க்கையே வந்து மாற்றிட்டா உங்கள் பொண்ணு, லைஃப் லாங் கூட இருந்தா என் பையன் இன்னும் நல்ல நிலைமைக்கு போயிடுவான், நீங்கள் இந்த கேஸ்ட்லாம் பார்க்காம சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இப்பதான் புரியுது என் பையனுக்கும் பொறுப்பு வந்து ஒரு வேலையில சேர்ந்திருக்கான்னா காரணம் உங்க பொண்ணு தான். கல்யாண பேச்சு பேச வரல, எனக்கு இது மட்டும்தான் கொடுக்கணும், இதை மட்டும் உங்க பையன்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்துட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உங்க பையன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஏன் பண்றான்னா இவன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவளோட கல்யாணம் அப்புறம் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இதெல்லாம் கேட்குறாங்க. அந்த அனிதா வந்துட்டு கதிருக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸுமே வந்துட்டு அந்த அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவான். என்ன பண்ணுவான், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் அவனுடைய பர்ஸ்குள்ளேயே வச்சுப்பான். அதை மட்டும் கொடுக்க வந்துட்டு மறுப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்துட்டு கேட்பாங்க, இந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு மிஸ் ஆகுது, இதையும் வந்துட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம், கண்ணிலேருந்து தண்ணியா அப்படியே ஊத்தும் அவன். மறுநாள் போய் பார்த்தா 7Gல வந்து பூட்டு போட்டிருக்கோம். அவங்க 2 பேருமே வந்து இருக்க மாட்டாங்க, காலி பண்ணிட்டாங்களா. கதிர்கிட்ட இருக்க ஒரே விஷயம் என்னன்னா இப்பெல்லாம் எல்லா மென்னும் அழுவ மாட்டாங்க, ஆனா இவன் வந்து அழுவான் வாய் அப்படியே அழுவான், அவ்வளவுதான். அவன் அழுவல, செல்வ அழுவாரு. அனிதா வீடு வந்து மாத்திட்டு அவங்க வந்து வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, பெரிய வீட்டுக்கு. அவன் வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பான், டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில உட்காந்து எப்பவும் போல அனிதாவை பார்த்துக்கிட்டே இருப்பான், நவுறவே மாட்டான். யாரோ வந்து அந்த கிஷோர்ன்ற வந்து சண்டை போடுவான், அடிப்பான், போலீஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு திருப்பி அதே இடத்துல வந்து அதே டீ கடையில வந்து உட்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் ஜன்னல்லாம் அனிதா பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல இவ்வளவு நடக்கும், போலீஸ் வந்து அடிப்பான், கிஷோர் அடிப்பான், எல்லாம் நடக்கும். ஆனா அனிதா வந்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே போயிடுவான். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் கதிர், நீ வீட்டுக்கு போ. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். கதிர் அப்படியே அழுதுட்டே இருப்பான், அப்படியே திரும்பி அப்படியே போயிடுவான். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், போதும் கதிர் வீட்டுக்கு போ. மறுநாள் அனிதா வந்து ஒரு பிளாட் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதாவது எதையாவது பண்ணணும், ஏன்னா வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அவள் ஃப்ரெண்டை ஒருத்தி இறக்கி எங்கள் அத்தை பையனுக்கு வந்து கல்யாணமோ இல்லை மனோரமாவை வந்து இறக்கி கல்யாணம், நீங்கள் 2 நாள் மட்டும் அனிதாவை விடுங்க, அவள் வந்து மென்டலாக மாறி நான் அவனுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவள் ஏற்றுப்பா அப்படி இப்படின்ட்டு வந்து போட்டு ஒரு பிளாட்டை குக் பண்ணி அனுப்புவாங்க. அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு மனோரமா அனிதா எல்லாருமே கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கிளம்புவாங்க. அப்புறம் கதிர் வந்து ஜாயின் பண்ணிப்பான். அந்த கதிரில் மனோரமாவுக்கு சமஷாக்காக இருக்கும். ஐயோ ப்ளீஸ் ஆண்டி டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது, இதோ எங்கள் ஆண்டி எல்லாம் கூட வராங்கல்ல. மனோரமாவை கலாய்ப்பாங்க. இவன் பார்க்கவே ஒரு அந்த படத்துல இவனை எல்லாருமே கலாய்ப்பான். பார்க்கவே பொறுக்கி பாய மாதிரி இருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். எல்லா அந்த வேலைக்கு திருப்போனா அந்த இவன் பார்க்க ஒரு மாதிரி இருக்கானோ. மனோரமா எல்லாரும் நல்லா இருப்பான். ஆக்சுவலி அவ்வளோ கிட்ட பேசுறது இது பாரு நாங்கள் 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஐயோ அந்த மாதிரி இவங்க ஹோட்டல் ரூம் போவாங்க, தனி ரூம் கேட்பாங்க, தனி ரூமில் இருப்பாங்க. அங்கே வந்து அனிதாவோட ஆக்டிவிட்டியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதோ, அவள் கேரக்டர் சேஞ்ச் திடீர்னு மாறுறதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவள் வந்து ஒரே பெட்டில் வந்து ஒன்றா என்னால் வந்து இருக்க முடியும், அவன் வந்து வா ஒன்றா தூங்கலாம் பெட்டில் வா அப்படின்னப்போ கதிர் வந்து ஐயோ நான் போய் பால்கனியில் தூங்குறேன் ஏதோ ஆயிரும் தப்பாயிரும்ன்றப்போ எண்ணம் கரெக்டாக இருந்தால் நீ ஒரே பெட்டில் கூட ஒன்றா இருக்கலாம். பைக்கில் அவன் போட்டான்ல, என் மனசு எதுவுமே இல்லை, உன் மனசு எதுவும் நீ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இவன் அனிதா சொன்னோன்னே என் மனசுல ஒன்றும் இல்லை, உன் மனசுலயும் ஒன்றும் இல்லைன்னா வந்து உட்காரு. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரே கட்டில கூட தைரியமா படுத்துக்கலாம். என்னமோ பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பா. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வந்து
என் வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி மைண்ட்லாம் ப்ரெஷராக இருக்குது, நான் ரெடியாக இருக்கேன் என்னை வந்து உனக்கு கொடுக்க, ஏன்னா எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படி இப்படின்ட்டு எதையோ செக்ஸை கொடுக்கறதுன்றத வந்து ஒரு ரிவார்டு மாதிரி பாப்பா அவ. ஏதாவது இடகுடமா ஆயிடும். சரி, எடா குடமானா என்ன? இப்போ மனசையே கொடுத்துட்டேன், என்ன கொடுக்க மாட்டேன்னா என்ன? அனிதா, என்ன நான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு ஷாக்கா இருக்கா? என்னவோ தெரியல, இந்த 2 நாளாவே என் மனசு சரியில்லை கதிர். எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா எங்கேயாவது போயிடலான்னு தோணுது. எனக்கு தெரியும் நான் பண்றது எல்லாமே தப்பு தான். இந்த மாதிரி தனியா வந்தது, உன் கூட ஒரே ரூம்ல தங்குறது எல்லாமே தப்பு தான். பட் என்னால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னை மீறி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்னை இழுக்குது. கதிர் இவ்வளோ கஷ்டப்பட்டான், அவனுக்கு நான் எதையாவது கொடுத்துடணும், அவனுக்கு எதாவது நான் கொடுத்துடணும். நான் சொல்கிறேன் யாரை கொடுத்துடணும். ஏன்னா அவள் வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, என்ன ஆனாலுமே அவங்க வீட்டில் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணால் அவங்க அப்பா செத்துருவாருன்றத இதே அவளுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு. சேர முடியாது தான் ரியாலிட்டி. ஆனால் எதையாவது பண்ணி கதிருக்கு ஒன்று கொடுத்துருன்னு நினைக்கிறா. அவள் கொடுக்கணும்னு நினைக்கிறதா வந்து செக்ஸு, அவள் கூட இருக்கிற அந்த பர்சனல் டைம். அது வந்து ஒரு ரிவார்டாக அவள் கன்சீவ் பண்ணுறா. அது வந்து தப்பு ஆக்சுவலி. ஏன்னா கதிர் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த பாயிண்ட்ல. இது எந்து ஏன்னா அதுக்கப்புறமும் அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். அதை நான் சொல்கிறேன். நீ அது ரிவார்டுன்றல, நான் அது எப்படி நினைக்கிறேன்னா வந்து அவளே சொல்லுவா, ஒரு நாளாவது உன் கூட வந்து புருஷனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு நிமிஷமாவது வாழ்ந்தா. வெக்கத்தை விட்டு சொல்லட்டா, ஒரு நிமிஷமாவது உனக்கு வைஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரியல் வைஃப், மனசாலையும் உடம்பாலையும். இப்போ வந்து ஆஃப்டர் 6 தான் இந்த சீன் வந்துட்டு என்னன்னா, இதுவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவள் கை போட்ட சீன் மாதிரி அதே ப்ளூ லைட்டிங் அதே இருட்டில் இவங்க பேசுகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுவே பயங்கரமாக மூட் செட் பண்ணும். இப்போ வந்துட்டு இவன் ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லுவான், எனக்கு சிகரெட் அடிக்கணும் போல இருக்கு, சிகரெட் பிடிக்கணும் மாதிரி இருக்கு. இந்த செக்ஸ் அப்போ வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதுக்கு சஸ்டைன் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்கிறது, ஸ்வீட் சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து பண்ணுறது உண்டு. அதான் சிகரெட் சாப்பிட்ற செக்ஸ் பேண்டு பேர். அவனும் சிகரெட் கேட்பான். அவன் இதெல்லாம் என்னன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சிரிப்பான். என்ன ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு, எங்கேயோ மேலே பறக்கிற மாதிரி. நான் சந்தோஷமா இருக்கேன். நான் வந்துட்டு எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி, எதையோ அச்சீவ் வாழ்க்கையிலே பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. சிரிப்பான சிரிப்பான். யாரா இவன்? அதான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம். இதுக்கப்புறம் வந்து அனிதா என்ன சொல்லுவானா, நான் வந்து ஏன் உன் கூட வந்து இந்த மொமெண்ட்ல இப்படி இருந்தேன்னா, அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா இருந்தேன், நீ சந்தோஷமா இருந்தியா, செக்ஸுவலா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறது. அது கதிர் வந்து அனிதா கிட்ட கேட்பா. அனிதா வந்து ஓகே ஓகே ஓகே. அப்போ கூட வந்து அனிதா வந்து அவ எப்படி இருப்பாளோ நார்மலா, அந்த உண்மையில மாட்டிதான் போல. நீயும் நானும் சந்தோஷமா இருந்தேனான்னு கேக்குறியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் கான்வோ வந்து படத்தோட கதிரோட கேரக்டர் டிஃபைனிங் ஆர்க் இங்கே வந்து வருது. என்னன்னா அவளுக்கு வந்து அந்த செக்ஸ்லாம் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் அதில் வந்து அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒருத்தன் வந்து தொடுறப்போ அவன் என்ன விதமாக நம்மளை தொடுறான்னு தெரியும். லஸ்டோட தொடுறானா லவ்வோட தொடுறானான்ட்டு. ஆனால் நீ தொடுறப்போ ஒரு வாட்டி கூட எனக்கு நீ லஸ்டோட தொடுறன்னு மாதிரி தோணலை. ஏன்னா பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகிடுமோ நீ தொட்ட, உன் கூட நான் படுத்ததுக்கு வந்து பெருமைப்படுறேன்டா அப்படின்ட்டு சொல்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல. அவனை வந்து அபியூசர்லாம் வந்து கை வச்சிட்டான், உரசனான், அப்படி இருந்தவன் தான் ஒரு சேஞ்ச் ஆகி ஒரு மாறிட்டான்ல. அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவன் கிட்ட கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு வேலிடேஷன் அப்ரிசியேஷன். அது அந்த இடத்துல கேரக்டர் வந்து ஆக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. நான் ஒன்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ என்ன லவ்வோட தொடுறியா இல்லை லஸ்டோட தொடுறியான்னு. 1% லஸ்ட் இருந்தா கூட அது ரேப்புக்கு சமானம். இல்லப்பா, உன்னோட ஒவ்வொரு டச்லேயும் லவ் இருந்தது. எனக்கு எங்கேயாவது வலிக்க போகுதுன்னு பயந்து தொட்ட பாரு. ஐ லைக் இட்.
நான் உன் கூட இப்படி இருந்ததுக்கு பெருமைப்படுறேன்டா. காஜில் ஒரு 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 கேஸோட ஆரம்பித்த கதிரோட லவ் எதுவுமே தெரியாமல் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தப்பாக கன்சீவ் பண்ண ஒரு லவ் ஒரு ரெஸ்பெக்ட் அனிதாவோட ரெஸ்பெக்டில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அனிதாக்கு வந்து ஒரு அவனை வந்து லவ்வோட பார்த்த ஒரு இது செக்ஸில் வந்து அனிதா இன்னொன்று வந்து அவளோட ஆர்க் வந்து முடியுது அங்கே அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஏன்னா கதிருக்கு அந்த செக்ஸில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, அவள் அப்படி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதை வந்து கம்ப்ளீட்டாக அனிதா புல் பண்ண ஒரு ஸ்டண்ட்டு தான். ஏன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அப்புறம் வரும். ஆனால் லவ்வோ காஜில் ஆரம்பித்த கதிர் கதை லவ்வில் முடியுது, லவ்வில் ஆரம்பித்த அனிதாவோட வந்து காஜில் வந்து முடியுது. நீ வந்து எனக்கிட்ட இருந்தால் உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்ச கதிர், என்னை விட்டு போயிடுவியா அப்படின்றப்போ இப்போ கூட கோயில் திறந்துருக்கோம், நான் வா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தான் ஆரம்பத்துலேருந்தே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உன்னை இப்படியே பார்த்துட்டு இருக்கேன்றப்போ தான் அப்படின்ட்டு ஆச்சா மேரி பாஸ் ஆச்சா மை பேபி நோ பாருங்க மை பேபி ஆச்சா மேரி இவன் ஒரு பீஜம். எனக்கு இந்த நைட்டு முடியவே கூடாதுன்னு தோணுது. बेबी आजा मेरे पास आजा, मेरा बच्चा ज्यादा बात कर रहे हैं. ஒன்றும் புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏய் அங்க என்ன நடக்கிறது நம்ம காதல ஈவன் செய்வாரு. அவன் ஆஜா மேரே பாஸ் ஆஜா மை பேபி நோன அவ கட்டி பிடிப்பா, ஏதோ பேசினே இருப்பா, ஹிந்தில பேசிட்டே இருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு என்ன புரியல, ஒண்ணுமே புரியாதுடா. மட்டி இந்த டிபிக்கல் கதிர் மட்டி இல்ல. இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து என்ன சொல்லுவான், நானும் எங்க அம்மா கை இப்படிதான் பிடிச்சிட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். அங்கதான் வந்து 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 சொன்னா இப்போ வந்து அனிதா வந்து ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி பாப்பா. என்ன இது? நான் எப்போவுமே எங்கள் அம்மா கை எப்படி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். கதிர், உனக்கு தான் என்கிட்ட இருந்து எல்லாமே கிடைச்சிருச்சு, என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் வரியா? இப்போ கூட கோயில் திறந்துருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க அம்மா கிட்ட ஈக்குவேட் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், நைட்லாம் பேசிட்டே இருக்கலாமா அப்படின்றப்போ ஏதோ இப்படி ஒரு ஆக்ஷன் நமக்கு மூஞ்சி போட்டு தெரியும், இப்படி ஆக்ஷன் எடுக்கும். என்னடா பண்றேன்னு அம்மா கை பிடிச்சிட்டு தூங்குவேன் அப்படின்னு அந்த சீன் இன்னும் மைண்ட்ல ஓடினே இருக்கு. ஆஜா மேரே பாஸ் ஆஜா ஒரு ஆணுக்கு தேவைன்னு தெரியுமா? Men also need to be pampered, guys. எங்களுக்கு ஒரு ஆசை, உனக்கு ஒண்ணுமே புரியாது கதிர். ஒரு ஆண்களின் அதிகபட்ச தேவை ஆண்கள்ல பேசிக் ஹியூமன் நீட். என்ன மாறா சரி, நாங்க புரியாத கதிர் தான். சரியா, புரியாத கதிர் தான். புரியாமலே இருந்துக்கிறேன், நீங்க புரிய வைங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். புரியாத கதிரா இருக்கும், நீங்க புரிய வைங்க. கமெண்ட்ஸ் வந்து எங்களை திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்லுங்க. அதுதான் ஆஜா மேரி பாஸ் ஆஜா கொடுங்க. இதுக்கு மட்டும் ஒரு பேசுவார் வந்து அனிதாக்கு வந்து போஸ்ட் நட்டிட்டு ஆகுது. மறுநாள் காலையிலேருந்து வீட்டுக்கு போகலாம் வா அப்படிங்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி நைட்டில் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பேசிக்கிட்டு இருந்த நீனா வீட்டுக்கு போகலாங்கிற அப்படின்றப்போ வந்து கான்ஃப்ளிக்ட் மாதிரி வருது, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான், அவன் வந்து வீட்டுக்கு போகணுங்கிறான். வீட்டுக்கு போகணுங்கிறத ஸ்லோவா முதல்ல ஊருக்கு போகலாம், அப்புறம் நீ வீட்டுக்கு போ. அவனுக்கு ஒன்று ஊருக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். முதல்ல டிஃபன் சாப்பிட கீழே போலாம், எதிரில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். அப்புறம் ஆண்டியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போலாம், பாவம் அவங்க. அப்புறம் ஊருக்கு போலாம், நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். நடக்கிறது நடக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒன்னா இருந்தோமே. என்ன விளாடுறியா? நைட் என்னலாமா சொன்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இப்போ ஊருக்கு போலான்ற, வேற என்ன செய்ய சொல்ற? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது காலை பேட்டரி போன டைம் மாதிரி அடித்தா காலைல ஏன் தெரிய, என்னடா இவ சம்மந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே. அப்பா மனசு வந்து நோய் அடிக்கூடாது. எங்க அப்பா வந்து ஒரு எங்க அப்பா ஆர்ட் பேஷண்ட்டு. அவ வந்து இது வந்து அந்த டிராஃபிக் சிக்னல் போயிடும். அங்க வந்து என்னன்னா இவன் வந்து கம்பல் பண்ணி வா, நீ வா கல்யாணம் பண்ணிக்கலான்றப்போ நீ ஒரு நாள் என்கிட்ட அனுபவிச்சுட்ட, இப்ப நீ டெய்லி எதிர்பார்க்கற, அதனால நீ என்னை கூப்பிடுறேன்ட்டு அவ வந்து அவளுக்கே தெரியாது தப்பா தான் பேசினான்ட்டு அவன் கதிர் வந்து அரைஞ்சிருவான். அரைஞ்சோடனே கோவப்பட்டு அனிதா அழுதுகிட்டே போயிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு என்ன கொடுத்த பாரு ஃபூலிஷ்னஸ். இப்போ உனக்கு அது டெய்லி வேணும்னு தோணுது, அதான் இப்படி எல்லாம் பேசுற.
அதை ரியலைஸ் பண்ணுறான். ஐயோ அவன் சொன்னது தப்புன்ட்டு வந்துட்டு ஐம் சாரி அப்படின்னு கதிர சொல்ல போடி ஏதோ உடம்பு அதாவது லவ் பண்ணேன்னு சொன்னியே போடி அப்படின்ட்டு சொன்னப்போ அவள் கோச்சிக்கிட்டு போகிறப்போ சாரி வந்து இவதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இதான் சொல்றான்னு நினைக்கிறேன். ஆமா அவளும் அதான் அவளும் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரே ஒரு சாரி அவகிட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்டர்வல்ல கேட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் சாரி. மேபி ஃபர்ஸ்ட் சாரி அனிதா சொல்ற சாரி வந்து இவன் உடம்புக்கு ஏதாவது லவ் பண்ணிட்டான்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டுறப்போ இந்த ஒரு இடத்துல தான் ஸ்ட்ராங்கா வந்து இவன் கரெக்டா தான் இருந்தான். அவ தப்பு பண்றான். தப்பு இல்ல அவ தப்புலாம் பண்ணல, அவளுக்கு வேற வழி தரல, என்ன பண்ண முடியும் அவளால? இல்ல அதெல்லாம் அவ எடுத்திருக்க டிசிஷன் ஓகே, அது எப்படி சொல்லணும்னு இருக்கு. அது சொன்னது நான் ஏன் வந்து கதிர் அதை ரிவார்டா பார்த்தேன்னு சொன்னானா, மறுநாள் அவ பிளான் வந்து வீட்டுக்கு போறது, கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ பிளான். அவ டைலாகும் சொல்லுவா, என்ன நீ இவ்வளோ லவ் பண்ணிட்டேன், எனக்காக நீ இவ்வளோ பண்ணிட்டேன், என்னால் உனக்கு என்ன தர முடியும், நான் வந்து என்ன தரேன் அப்படின்றப்ப டைலாக் அவள் சொல்லுவா. அதனால நான் ரிவார்டாக பார்க்குறேன். ஏன்னா அதை அவனுக்கு கொடுத்துட்டு மறுநாள் திருப்பி ஒரு ரியாலிட்டிக்கு போகிறான். நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் அப்படின்ற சொல்கிறதுனால தான் திருப்பி அந்த டைலாக் விட்றா. நீ வந்து அவனும் கேட்குறான், நீ உடம்ப பார்த்து லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேடி போடி அப்படின்றப்ப போகிறப்போ ஒரு சிலையை வந்து காட்டுறாங்க. ஒரு ஏஞ்சல் சிலை வந்து கையில வந்து ஒரு வீக்கான பாடி. அப்போ வந்து கதிருக்கு தெரியாது அனிதா வந்து சாக போறா அப்படின்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. போடின்ட்டு ஒண்ணு அவ போயிருவா, அப்போ வந்து அனிதா அப்படின்னு தான் போவான். அவன் ரிலீஸ் பண்றான். இப்ப ஐயோ நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமே போல அனிதா அப்படின்ட்டு அவ போற. அவன் நார்மலா திரும்புறப்போ அந்த அவளோட அகைன் அந்த ஏஞ்சல் ஆர்க்கு மூடிடுற மாதிரி அந்த ஏஞ்சல் ஒருத்தவங்க அவங்க அம்மா வந்து ஒரு தாங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே லாரி ஏத்தி ஒரு லாரி ஏறும். அந்த வெள்ளை சுடிதார்லயே அவ வந்து இறந்துருவா. அதாவது அவன் முன்னாடி சொல்லியிருப்பான்ல, எதுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் போற, நீ வெள்ளை சுடிதார் போட்டு அதான் உனக்கு அழகுன்ட்டு. அந்த வெள்ளை சுடிதார்லயே அவ வந்து இறந்து அவன் கண்ணு முன்னாடி இருப்பா. இவனே ஒரு வண்டி இடிச்சிடும். மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல இவனை வந்து பெட்ல தள்ளிட்டு போகும்போது பார்த்தா அனிதா இருப்பா. உனக்கு தானே அடிபடுது, நீ என்னைய தள்ளி போட்டுருக்க அப்படின்னு. ஏஞ்சலா வந்து இவனை காப்பாத்துற மாதிரி எனக்கு அவள ஏஞ்சல் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து காலைல வந்து எஞ்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. மச்சான் அனிதா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பான். இருமா சார் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓன்னு சத்தம் வரும். அவன் அம்மா கதை சத்தம். அப்புறம் போய் பாப்பா அனிதா வந்து அவள் அங்க வந்து ஒரு சீன் வரும். அங்க மார்ச்சில உட்காந்துருப்பாரு. என்னப்பா அந்த பொண்ணு நீயும் பாக்கணுமா, 50 ரூபா ஆகும் அப்படின்னு கேட்பேன். வேணாண்டா உன்னால தாங்க முடியாதுடா. 50 ரூபா ஆகும் சார். அப்படியே வேலை செய்யற ஒருத்தன் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பண்ணும். அந்த ஒரு சின்ன மைன்யூட் இதை கூட அவர் வச்சிருக்காரு. அது ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. உனக்கு தானே டெட் பாடி பார்க்கலாம், எனக்கு அது வேலை புரியுதா? நீ காட்டணுமா 50 ரூபா கொடு, அவ்வளவுதான் அந்த பாடி. ஐயோ பாடி தான் சார் பாடி. அப்புறம் பார்த்தா கை மட்டும் இருந்தோடனே அந்த கையில அந்த மோதிரத்துல அந்த சிம்பிள் போட்டிருக்கும். அந்த ஆளு வந்து என்னமோ பேசுறான், மூஞ்சலாம் இல்ல அங்கேயே போயிடுச்சு அப்படின்னு லட்சுமி தடுக்கிறான். ஐயோ கம்பெனியா அவனே இப்பதான் வந்துட்டு இருக்கான் அப்படின்றப்போ பாட்லயே அவுட்டு சார். இவ்வளவுதான் மிச்சம், மூஞ்சி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே வெளியே வந்தோடனே போலீஸ் அப்படியே லாக் பண்ணுவாங்க. அவனை லாக் பண்ணி டேய் நீ தானடா அந்த பொண்ணை சாவடி. போலீஸ் லாக் பண்ண மாட்டாங்க, போலீஸ் அங்க கும்பலா இருப்பாங்க. யாரு அம்மா எல்லாருமே இருப்பாங்கடா. போலீஸ் வந்து பூச்சி கேட்பாங்கடா, ஏய் நீ தானே இந்த பொண்ணை சாவச்ச, நீயா பஸ்ல விட்டு தள்ளிட்டியா இல்ல அவளா செத்துட்டாடா சொல்றா அப்படின்றப்ப கம்முனே இருப்பான். கம்முனு இருந்துட்டு திடீர்னு பேச ஆரம்பிப்பான். நான் அவளை எதுவுமே பண்ணல சார், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் சார். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பட் அவ என்ன லவ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி தனியாக மேரேஜுக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே பின்னாலேயே ஃபாலோ பண்ணி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கூட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். நம்பி வந்துட்டா. ரோடு கிராஸ் பண்ணும்போது நான் அவ்வளோ ஒன்றும் செய்யலை சார். விஷயம் எதுவுமே தெரியாது அப்பா வந்து இவனை போட்டு பொழப்பாரு. எல்லாமே தெரிஞ்ச அம்மா வந்து இவனை பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க.
அந்த இடத்துல கதிர் ஏன் அந்த போய் சொல்றானா, முன்னாடி வந்து அனிதா சொல்லியிருப்பா எங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாரு, எதனா ஷாக்கா தர பேசுற மாதிரி பேசினா அப்படின்ட்டு. இவன் வந்து பாப்பான், அவங்க அப்பா அப்படியே ஒரு கேமரா ஜூம் போவோம், இவன் வந்து பார்த்துட்டு நான் தான் பண்ணேன், நான் தான் போய் ஃபாலோ பண்ணியே பின்னாடி போயிட்டு பண்ணேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியும், ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து அமுச்சு விட்டதே அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவுக்கு உண்மையெல்லாம் தெரியும். அனிதா தான் ஓல் விட்டு போனதே இந்த மாதிரி கல்யாணம் மனோரமான்லாம் கூப்பிட்டு வச்சாங்க. இவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் தான் சார் கூப்பிட்டேன் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் அவன் வந்து ஒன்று பில்ட் பண்ணுவான். அது ஏன் பில்ட் பண்றான்னா, அவங்க அப்பா அது டைலாக் சொல்லுவாரு, நான் தான் அப்பயே சொன்னாரு சார் என் பொண்ணு எதுவுமே பண்ணிருக்க மாட்டான்ட்டு, என் பொண்ணு கடவுள் சார், இவன் தான் சார் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அவங்க அப்பா பாவி சார், இவன் இப்படி போய் என் பொண்ணு சார் கடவுள் சார், அகைன் எதுவுமே சொல்லல. அவங்க அம்மாவுக்கு தெரியும் அனிதா தான், அனிதாவும் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா இவங்க தான் லவ் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லா கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியா ஓல் விட்டு போனது கூட அனிதா தான், இவன் எதுவுமே பண்ணல. ஆனா அந்த பொண்ணோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றது அடுத்த சீன்ல என்னன்னா, அந்த போலீஸ் வந்து கேட்பாங்க, ஏமா இவ்வளோ பொறுக்கியே பண்ணியிருக்கான் இவனை, நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இது இன்னும் எத்தனை பேர் பொண்ணு வாழ்க்கை அழிப்பான் இவன், இவனை பிடிச்சி ஜெயில போடுங்கமானோன்னே அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வேணாம் அப்படின்னு. திருப்பி அங்கே கேமரா நோத்துனா இவங்க கதிர் ஃபேமிலி, கதிர் இப்படியே இருப்பான், ஏ கதிர் பேசுறா ஏதாவது பேசுறா, போன பொண்ணு உன்னையும் உயிரோட கூட்டின்னு போயிருச்சடா. அவங்க அப்பா வருவாரு, அவங்க அப்பா வந்து கதிர் இப்படியே இருப்பான், டேய் கதிர் ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா அவ்வளோதான், ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா தான் சொல்லுவார். சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை அந்த குடும்பமே தெய்வமாக கொண்டாடுமேடானோன்னே அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டே ஐயா, ஒரு வார்த்தை. ஐயோ கைஸ், நீங்க வந்து அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துன்னு இருக்கீங்க, நினைச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஏன்பா கதிர் ஒரே ஒரு வார்த்தை, இப்போ அந்த பொண்ணை அந்த குடும்பமே தெய்வமா நினைச்சு கொண்டாடுமே போன அப்படியே அவனுக்கு ஒரு ஷாட் போகும், அப்படியே ரோட்ல இருந்து அப்படியே. நான் ஏன் இந்த படத்துல சாங் பிளேஸ்மெண்ட் ஆர்கானிக்கா இருக்குன்னா, அதை நீங்க அந்த பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் டீ கடையில இருந்து அந்த கேமரா அப்படியே அந்த சாவு வீட்டுக்கு அப்படியே போய் அனிதா போட்டோல போய் நினைக்கும், அந்த பிஜிஎம் அந்த வயலின் ஏதோ ஒன்று போயிடுச்சு. அவ போயிட்டான். அந்த சாங்லயே வந்து அவன் தூக்கிட்டு ஓடுவான். லைக் அந்த அவ படுத்த பாய் தலைக்கானே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துட்டு அது வந்து பார்க்கவே இல்லை, ஏன்னா இவன் இவ்வளவு லவ் பண்ணிட்டானா அந்த பொண்ணு அப்படின்ற ஒரு கழுவு வச்சிருக்கும். அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போவாங்க, உயிரோட இருக்கும்போது அவ எடுத்துட்டு போவான். இப்போ அவ இறந்துட்டான்னு போது அவ யூஸ் பண்ண பொருள் வந்து எனக்கு வந்து ஒரு இதுதான், அதனால வந்து அவ இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறது. இந்த லிரிக்ஸ் பத்திலாம் நான் சொல்லியோ இங்க இருக்கிறவங்க சொல்லிலாம் ஜஸ்டிஃபை பண்ணவே வந்து நமக்கு இந்த படம் தெரியும், இந்த ட்விஸ்ட் அனிதா செத்துருவான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு அது லவ் படம். ஏன்னா இந்த படம் ஸ்டார்டிங்லேயே சொன்னல, ப்ரெசென்ட் டைம் லைன்ல கதிர் வந்து வேலைக்கு போயிட்டு நல்லா இருக்கிறவன் அனிதாக்காக வெயிட் பண்ணும் நடுவில் அந்த ப்ரெசென்ட் ஷாட் வந்துட்டே போவோம். திடீர்னு லக்ஷ்மி வருவான், என்னடானா இல்லை அனிதா வரேன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நாங்கள் டின்னருக்கு போகிறோம் அப்படின்வான், பூ வாங்கின்னு வருவான். ஸோ அனிதா வருவாங்க நினச்சிட்டு இருக்கப்போ லாரி ஏறி செத்திட்டு திடீர்னு நினைத்து அந்த பாட்டு ஃபுல்லாக போவோம். தலைவன் அதை அவன் சொன்ன மாதிரி பாயெல்லாம் தூக்கின்னு ஓடி வருவான். கடைசியாக அந்த பாட்டு அப்படியே முடிகிறப்ப என்னன்னா 7G ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருப்பான். 7G ரூம்ல உட்காந்துட்டு இருந்து அப்பா வந்து எழுப்பி வாப்பா கதிர் போலாம்ப்பா அப்படின்னு, அப்பயும் வரமாட்டான், அப்படியே அவனை தூக்கி அப்படியே கூட்டு போகும்போது திரும்பி பார்த்த உடனே அனிதா வந்து ப்ளூ சாரியில அப்படியே போவா. அந்த ரூம் மூடனோடனே அந்த 7Gல மட்டும் ஒரு வெளிச்சம். அதுக்கப்புறம் தான் அவன் அப்படியே சூசைட் பண்ணிக்கலான்னு போய் சாவான். இந்த படம் வந்து இந்த லஸ்ட்டு, லவ், ஃபாதர், சன், இந்த எமோஷன்லாம் தாண்டி ஒரு லைஃப் பர்பஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேற டைமென்ஷனுக்கு படம் வந்து சம்மந்தமே ஒரு டைமென்ஷனுக்கு டிராவல். அதாவது ஒருத்தவனோட அந்த தர்மம் அந்த மாதிரி ரெட்ரோல வந்த மாதிரி இவன் போய் சாவான். இவனால சாவே முடியாது. அனிதா எப்படி ஏஞ்சலா மாதிரி நம்ம கதிரோட வாழ்க்கையை ரெடீம் பண்ணாலோ, எந்த இடத்துல கதிர் வந்து ஒரு ஓல் விட்டு அனிதா இமேஜை காப்பாற்றினாலும் அங்கேயே வந்து கதிர் ஒரு ஏஞ்சலா மாட்டான். அந்த பொண்ணு அவன் நினைச்சிருந்தா, ஏங்க என்ன லவ் பண்ணியிருந்தாங்க, அவன் வேணா உன் பொண்டாட்டியை கேள்றா, அவன் பொண்டாட்டி எத்தனை வாட்டியும் வீட்டை வந்து சண்டை போட்டா கேளு, மனோரமா கிட்ட ஓல் விட்டு பொண்ணு தான் வந்தான்னு சொல்லிட்டு போயிருந்தா அனிதா அந்த ஃபேமிலியை சீன் பார்த்துருக்கோம். அனிதா சீ ஆகிட்டு இருப்பான் அந்த இடத்துல.
ஓகேவா? கடவுளாக்கி கதிர் கடவுளாயிட்டான். அதாவது கதிருக்கு தெரியும் அந்த சீன் பாக்குற விஷயம் எவ்வளவு வந்து கேவலமான ஒரு இது. அந்த மாதிரி என் செல்லம் அனிதா பார்த்து யாருமே பார்க்க கூடாது அப்படின்ட்டு சாணி மாதிரி சீனி இருந்த ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு வந்து கடவுள் ஸ்தானத்தை கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுக்கு அதுதான் வந்து இருக்கிறது. இதுதாங்க இங்கதான் லவ் நிறைவுக்கு வந்தது. லவ் பரிசுத்த காதலாக மாறியது. இதுக்கப்புறம் சாவறான். சில இந்த கிறிஸ்டியன் நன்னுங்கெல்லாம் வந்து கதிரை காப்பாற்றி கூட்டு போகிறப்போ திரும்பி பார்த்தா சேர்ல வந்து வெள்ளை பூரெல்லாம் இருக்கு. அங்கே வந்து அனிதா வந்து உட்காந்துட்டு இருக்கா. கதிர் நடிக்கிறான். என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கடி அப்படின்ற மாதிரி இருக்கு. போறான். போய் பார்த்தா அனிதா ஏந்துக்கிறா. ஏந்தோடனே திருப்பி இவன் ஒரு BGM வந்து போடுறான். அது என்னன்னா அனிதா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த BGM டட்டன் அப்படின்னு. அவன் திரும்பி பார்க்குற இடத்துலலாம் மெமரிஸு. அந்த அனிதா அவள் அப்படியே கிராஸ் பண்ணுறான். எல்லாமே அவன் சுற்றி இருந்த இடத்துல அவங்க மேக் பண்ண மெமரிஸ் எல்லாமே வருது. வந்து பார்த்தா அனிதா இருக்கா. ஃபர்ஸ்ட்லேருந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. ஹாய், ஹலோ, ஹலோ, லவ் யூ டூ. ஒரு உமா ஒன்று 4 கிஸ் ஒன்று கொடுப்பா. அப்படியே டிசால்வ் ஆயிடுவான். ஹாய், ஹலோ. அப்போ வந்து நமக்கு ஐயோ இது உண்மை இல்லையா, அப்ப நமக்கு இட்டா என்னடா இது போயிட்டா அப்படின்னு. ஒரே வார்த்தை, சூசைட் பண்ணிக்காத கதிர். ஒருத்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நீ வந்து இன்னும் ஃபேமிலிக்காக வாழணும். உங்க தங்கச்சி இருக்கா எல்லாமே. அனிதா நீ இல்ல எப்படி அனிதா சூசைட் பண்ணிப்பா அப்படின்னா சிரிப்பா. நான் இல்ல சிரிச்சிட்டல நான் இல்லாம அப்படின்னு. ஆமா, நீ எங்க போனாலும் என்னோட மெமரிஸ் இருக்கு. மொத்தமா செத்து எல்லாத்தையும் அழிக்கிறத விட்டுட்டு நினைச்சு மெமரிஸோட நீ வாழு. நீ ஏன் வந்து சாவுற? ஹேவ் a coffee. நான் சொல்றத நல்லா யோசி அப்படி. ஹேவ் a coffee சொல்றதெல்லாம் யோசி. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவ திரும்பி வந்துட்டே இருக்கிறப்போ திரும்பி பார்க்காத கதிர் அப்படின்னா go on with your life அப்படின்ன உடனே அவ போயிட்டே இருப்பா. வந்து அப்படியே கொடையை எடுத்து இப்படி வச்ச உடனே பீஜம் எதுவுமே போவாது. அந்த இடத்துல அப்படியே நான் போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மழை வரும். அப்போ ஒரு ஈவன் பீஜம் இதெல்லாம் உட்காரு. ஹேவ் a coffee. நான் சொன்னதை நல்லா யோசி, உனக்கே புரியும். பாய். திரும்பி பார்க்காத கதிர். Go on with your life. இப்போ அனிதா வந்து ஒரு தேவதை, கடவுள். இதை எப்படி சொல்றான் இந்த சீன்ல, மழை பெஞ்சாதான் கொடை பிடிப்பாங்க. அவ கொடை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மழையே பெய்யும். அங்கேயே நமக்கு தெரிய வரும் ஒத்தா இவ வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி. அந்த அந்த மழை கூட ஒரு BGM ஒன்று இறங்கும். அது அப்படியே அந்த சீன் டிசால்வ் ஆகும். பார்த்தா கதிர் அப்படியே மேலே பார்த்து சிரிப்பான். அனிதா வருவா. அதாவது ப்ரெசன்ட் டைம்ல இல்லை அனிதாவா, ஆனால் அவன் செத்துட்டா. இவன் வந்து கற்பனையில இவன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்க வீட்லயும் வேலைக்கு போறான், எல்லாம் பாத்துக்கிறான், வீட்டுல சந்தோஷமா இருக்கு. இவன் ஒரு கற்பனை உலகத்துல அனிதா இருக்கான்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அனிதா வரா. அதே மாதிரி லவ் யூ ஒரு 4 கிஸ்ஸை போடுறா. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. அப்படியே MBA பண்ணு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறப்போ மறைறா. ஃபிலிம் போய் சொல்லுறாங்க. How was the work today? வெரி குட். இன்னைக்கு கூட போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஆஃபீஸ்ல பாஸ் பார்ட்னர்ஷிப் தர. இன்னொன்னு என்னன்னா அப்படியே நான் கும்பிட்டுக்கிறேன். ஐயா எனக்கு என்னடா அப்பவே இந்த மாதிரி ஒரு படம் செத்ததுக்கு அப்புறமே அவ சொல்றதுதான் அவன் கேட்கறான். அதுதான் வந்து பாயிண்ட் இங்க. காதலுக்கு பிறகு நினைவும், அவளுக்கு பிறகும் அதே இடத்துல நான். அவ்வளவுதான். அதான் நாட்டிக்காக நான் எடுத்துக்கிறேன். ஆமா என்னோட बेबी आजा मेरे पास आजा. मेरा बच्चा ज्यादा बात कर रहे हैं. हाँ ஒன்னும் புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏய்
சுகுமார் சொன்ன ஒரு பாயிண்ட் வருது. லாரியில சாவ போன கதிரை வந்து காப்பாத்தினது அனிதா, அதே லாரியில செத்துட்டா. அப்படியே அடுத்து இந்த மாதிரி எந்த படத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மறக்காம போடுங்க. இது ஒரு ஷோவா கண்டினியூ பண்றோம்.